அடிமை வம்சத்தில் முக்கியமான அரசர்கள் யாருன்னா குத்புதீன் ஐபக். டெல்லி சுல்தானியத்தை வந்து தோற்றுவித்தவர் யாருன்னா குத்புதீன் ஐபக். அதுக்கப்புறம் வந்து ஆட்சிக்கு வந்தவர் யாருன்னா குத்புதீன் ஐபக்கினுடைய மருமகனான இல்துமிஷ். இல்துமிஷ் வந்து குத்புதீன் ஐபக்கினுடைய மருமகனும் சேம் டைம் வந்து அடிமையும் கூட. இல்துமிஷ்க்கு அப்புறம் வந்து ரஷ்யா வந்திருப்பாங்க. ரஷ்யாவுக்கு அப்புறம் வந்து அடிமை வம்சத்தில் முக்கியமான அரசர் யாருன்னா பால்பன் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க தான் வந்து அடிமை வம்சம். கில்ஜி வம்சம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தான். கில்ஜி வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா ஜலாலுதீன் கில்ஜி. ஜலாலுதீன் கில்ஜியை வந்து கொண்டுட்டு ஆட்சிக்கு வந்தவர் யாருன்னா அலாவுதீன் கில்ஜி. ஸோ கில்ஜி வம்சம்னா 2 பேர் தான், ஜலாலுதீன் கில்ஜி, அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜி தான் வந்து நீண்ட காலம் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாரு. ஸோ கில்ஜி வம்சத்துக்கு அப்புறம் வர்றது என்னன்னா துக்ளக் வம்சம். இதில் வந்து முக்கியமான அரசர்கள் வந்து கியாசுதீன் துக்ளக், அடுத்து வந்து முகமது பின் துக்ளக், பெரோஷா துக்ளக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு வாட்டி ரீகேப் மட்டும் பார்ப்போம். துக்ளக் வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா கியாசுதீன் துக்ளக். கியாசுதீன் துக்ளக்குடைய மகன் யாருன்னா ஜானாகான். ஜானாகான் வந்து அரசு பதவி ஏற்றப்போ என்ன பட்டத்தோட ஏற்று அரசனுடைய அரியணையில ஏறாருன்னா முகமது பின் துக்ளக். எந்த டெல்லி சுல்தான் வந்து தலைநகரை டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு வந்து மாற்றினாங்க அப்படின்னா முகமது பின் துக்ளக். மாற்றிய பிறகு தேவகிரிக்கு வந்து என்ன பெயர் சூற்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌலதாபாத் அப்படின்ட்டு பெயர் மாற்றமும் செய்கிறாரு. யாரு? முகமது பின் துக்ளக். மறுபடியும் வந்து தலைநகரை வந்து என்ன பண்றாரு முகமது பின் துக்ளக்? தௌலதாபாத்ல இருந்து அல்லது தேவகிரியிலிருந்து தலைநகரை டெல்லிக்கு வந்து மாற்றுறாரு. வாட்டி ரீகேப் பார்ப்போம். அடையாள நாணயங்களை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா முகமது பின் துக்ளக். வேளாண்மையை கவனித்துக் கொள்ள ஒரு தனித்துறையை உருவாக்கிய சுல்தான் யாருன்னா முகமது பின் துக்ளக். அந்த துறை பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா திவான்-இ-அமீர் கோஹி. வரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் மட்டும் பார்ப்போம். பெரோஷா துக்ளக் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கியாசுதீன் துக்ளக்னுடைய தம்பி பையன் தான் வந்து பெரோஷா துக்ளக். கியாசுதீன் துக்ளக்குடைய தம்பி யாருன்னா ரஜப். கியாசுதீன் துக்ளக் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு பெரோஷா துக்ளக்கு எத்தனை குதிரை வீரர்களை கொண்டு ஒரு சிறப்பு படை தளபதி ஆக்கினார் பெரோஷா அப்படின்னு பாத்தீங்கன்னா 12,000 குதிரை வீரர்களை கொண்ட ஒரு சிறப்பு படைக்கு வந்து பெரோஷாவை வந்து தளபதி ஆக்கியிருக்காரு. கான்-இ-ஜஹான் என்பவர் யாருடைய அரசவையில வந்து உயர் அதிகாரியாக இருந்திருக்காருன்னா பெரோஷ் துக்ளக். கான்-இ-ஜஹான். ரீகேப் மட்டும் பார்ப்போம். இஸ்லாம் அல்லாதவருக்கு ஜிஸ்யா வரியை விதித்தவர் யாருன்னா பெரோஷா துக்ளக். பெரோஷா துக்ளக் வந்து இசையில விருப்பம் வந்து கொண்டிருந்தார். ஸோ இது ஸ்டேட்மெண்ட்ல கேட்பாங்க. பெரோஷா துக்ளக் வந்து இசையில் விருப்பம் கொண்டிருக்கவில்லை அப்படின்ட்டு ஒரு 4-5 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு எது சரி எது கரெக்ட்னு கேட்பாங்க. அது வந்து பார்த்துக்கோங்க. பெரோஷா துக்ளக் வந்து இசையில் விருப்பம் கொண்டிருந்தார். இவர் வந்து பல கல்வி நிறுவனங்களையும் மசூதிகளையும் அரண்மனைகளையும் எல்லாம் கூட கட்டியிருக்காரு. ஜிஸ்யா வரி அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இஸ்லாமியர் ஆட்சி காலத்துல இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் மீது விதிக்கப்பட்ட வரி தான் வந்து ஜிஸ்யா வரி. இது முதலாக ஜிஸ்யா வரியை விதித்தவர் யாருன்னா குத்புதீன் ஐபக். அடிமை வம்சத்துல வரக்கூடிய குத்புதீன் ஐபக். முகலாயர்கள் காலத்துல எந்த அரசர் வந்து ஜிஸ்யா வரியை ஒழித்திருப்பாருன்னா அக்பர் வந்து ஒழித்திருப்பாரு. மீண்டும் ஜிஸ்யா வரியை கொண்டு வந்தவர் யாருன்னா அவுரங்கசீப் வந்து கொண்டு வந்திருப்பாரு. கடைசி துக்ளக் அரசர் யாருன்னா நசுருதீன் முகமது ஷா. தைமூரின் படையெடுப்பு எப்ப நடைபெற்றிருக்குன்னா 1398. அந்த தைமூர் படையெடுப்பு டெல்லியை வந்து சூறையாடி இருப்பாங்க. தைமூருடைய தலைநகர் எதுன்னா சாமர்கண்ட். சையத் வம்சத்தினுடைய ஆட்சி காலம் 1414 இருந்து 1451. சையத் வம்சத்தை நிறுவியவர் யாருன்னா கிசிர் கான். டெல்லிக்கு வெளியே முழுமையாக 30 ஆண்டுகள் மனநிறைவோடும் அமைதியோடும் வாழ்ந்த ஒரே சுல்தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆலம் ஷா. அடுத்து பாருங்க லோடி வரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் மட்டும் பார்ப்போம். லோடி வம்சத்தை நிறுவியவர் யாருன்னா பஹ்லுல் லோடி. தலைநகர்
தலைநகரை டெல்லியில இருந்து ஆக்ராவுக்கு மாற்றியவர் யாருன்னா சிக்கந்தர் லோடி. எந்த வருஷம் மாற்றியிருக்காருன்னா 1504. ஸோ தலைநகரை டெல்லியில இருந்து ஆக்ராவுக்கு எந்த வருஷம் தலைநகரை வந்து மாற்றிருக்காருன்னா முதலாம் பானிபட் போர் நடக்கிறதுக்கு 22 வருஷம் 22 வருஷத்துக்கு முன்னாடி வந்து மாற்றிருக்காரு அப்படின்றது அதோட கம்பேர் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சுல்தான்கள் ஆட்சி முடியும் போதுன்னா 22 வருஷத்துக்கு முன்னாடி மாற்றிருக்காரு என்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வருஷம் மறக்காது. 1526 இருந்து 22 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 1504 வந்து வந்துடும். கடைசி லோடி அரசர் யாருன்னா இப்ராஹிம் லோடி. முதல் பானிபட் போர் யார் யாருக்கு இடையே நடைபெற்றதுன்னா பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் இடையே வந்து நடைபெற்றது. எந்த வருடம் நடைபெற்றதுன்னா 1526 வந்து நடைபெற்றது. பாபர் வந்து வெற்றி பெற்றாரு. இப்ராஹிம் லோடி வந்து தோர்த்ததால சுல்தான் ஆட்சி வந்து முடிஞ்சது. சுல்தானியர்கள் வந்து யாருடைய தலைமையை ஏற்றுனாங்க அப்படின்னா கலிபாவின் தலைமை. எந்த சுல்தான் வந்து பூமியில் கடவுளின் பிரதிநிதியாக தாம் ஆட்சி செய்வதாக கூறினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பால்பன். எந்த சுல்தான் வந்து மதத்தின் பரிந்துரைகள் குறித்து எனக்கு கவலை இல்லை என்ன அப்படி சொல்லிட்டு முழு அதிகாரத்தையும் வந்து கோரினாருன்னா அலாவுதீன் கில்ஜி. வரிகளை சுல்தான் காலத்தில் வரிகளை வசூலித்தவர்கள் எப்படி அழைக்கப்பட்டாங்க? இக்தா. மாகாண ஆளுநர்கள் வந்து முக்தி அப்படின்னு அழைச்சாங்க. ஸோ அடுத்து வந்து சமயம். இந்த பேஜ்ல முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியம். கர்நாடகாவில் பசவன்னர் வந்து என்ன பிரிவை வந்து நிறுவினார் அப்படின்னா லிங்காயத் பிரிவு. லிங்காயத் பிரிவுன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கடவுளையே நம்புவது, பரம சிவனை மட்டும் நம்புறது. நாமதேவர் ராமநந்தர் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த ஒரு கடவுள் கோட்பட்ட வந்து வட இந்தியாவில வந்து பரப்பிருப்பாங்க. யார் வந்து தங்க நாணயங்கள்ல பெண் கடவுள் லட்சுமி தேவியின் உருவத்தை வந்து பொறித்தாங்கன்னா முகமது கோரி. சமண துறவிகளுக்கு எந்த சுல்தான் வந்து பாதுகாப்பு அளிக்க வேண்டும் அப்படின்ட்டு ஆணையை வெளியிட்டாருன்னா முகமது பின் துக்ளக். எந்த சுல்தான் ஹோலி பண்டிகையில வந்து பங்கு கொள்ள செய்தாருன்னா முகமது பின் துக்ளக். எந்த கவிஞர் வந்து பல கடவுள் வழிபாட்டாளர்களையும் இந்துக்களையும் மங்கோலியர்களையும் நாத்திகர்களையும் பஞ்சனையில் அமர வைத்து சகல மரியாதைகள் செய்கிறார்கள் அப்படின்ட்டு வெறுப்போடு எழுதியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பரணி. இஸ்லாமியர்களுக்கு நிகராக இந்துக்களுக்கும் வந்து பட்டங்கள் வந்து அரசு அளித்தது என்றதை யார் வந்து எழுதியிருக்காருன்னா பரணி வந்து எழுதியிருக்காரு. மட்டும் பார்ப்போம். உலகின் மாபெரும் நகரங்களாக சுல்தான்கள் காலத்தில் விளங்கியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லியும் தேவகிரியும். மேற்கு எல்லை பகுதிகளில் மங்கோலிய படையெடுப்புகள் வெற்றி பெற்றிருந்தாலும் தரை வழியிலும் கடல் வழியிலேயும் நிகழ்ந்த இந்தியாவின் அயல் வணிகம் வந்து இக்காலத்துல கணிசமாக வளர்ச்சி பெற்றது அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க? இர்ஃபான் ஹபீப் வந்து சொல்லியிருக்காங்க. காகிதம் தயாரிக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சீனா. நூற்பு சக்கரத்தை கண்டுபிடிச்சவங்க யாருன்னா சீனா. சுல்தானியர்கள் காலத்துல பட்டுப்புழு வளர்ப்பு மையங்கள் எங்க வந்து நிறுவப்பட்டதுன்னா வங்கத்துல வந்து நிறுவப்பட்டது. மக்தப் என்ற பள்ளியில வந்து என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா படிக்கவும் எழுதவும் வந்து சொல்லி கொடுப்பாங்க. உயர்கல்வி சொல்லி தரக்கூடிய பள்ளியை எப்படி அழைச்சாங்க? மதராசா அப்படின்னு அழைச்சாங்க. எந்த சுல்தான் வந்து டெல்லியில ஒரு பெரிய மதராசாவை வந்து கட்டி அந்த இடத்துல வந்து குரான் பத்தியும் இறை தூதரின் வாக்குகள் இஸ்லாமிய சட்டங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரோஷா துக்ளக் நிறுவிய பெரிய மதராசால வந்து இதெல்லாம் சொல்லி கொடுத்திருக்காங்க. விவரணை என்றது யாருடைய நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரணியுடைய நூல். விவரணை என்பது யாருடைய நூல்? பரணியுடைய நூல். எந்த சுல்தான் வந்து மக்தப்களும் மதராசுகளுக்கும் ஆசிரியர்களை வந்து நியமனம் பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்கந்தர் லோடி. அடுத்து வந்து வரலாற்று இயல். இதுல இருந்து அடுத்த வீடியோல வந்து பார்ப்போம். தேங்க்யூ.